அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கேட்டதை அள்ளி கொடுக்கும் பாரம்பூர் ஸ்ரீ வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வெள்ளியங்கிரி ஆண்டவர் என்றால் பரம்பூர் சிவபெருமான் அவர்கள் நம் நினைவில் இருப்பார். கோவை மாவட்டம் பூண்டியில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி மலைக்கோவில் தென் கைலாயம் என்று போற்றப்படும் மிக சிறந்த சிவக்கோவிலாகும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடி உயரத்தில் 7 மலைகளை கடந்து சென்று 5 சுயம்பு லிங்கங்களை தரிசிப்பது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் ஞான பயணமாக கருதப்படுகிறது வெள்ளியங்கிரி பயணம். பங்குனி மாதம் சித்திரை மாதங்களில் சிறப்பு வழிபாடுகள் வெள்ளியங்கிரி மலை கோவிலுக்கு நடைபெறுகிறது. இந்த மாதங்களில் மக்கள் அதிக அளவில் வெள்ளியங்கிரி மலை என்றால் கடுமையான மலை என்று அர்த்தம் அங்கு சென்று வருகின்றனர். முக்கியமாக அங்கு சென்று வந்துவிட்டு வீட்டில் வந்து அமர்ந்தவுடன் எப்படி நாம் இந்த மலையை ஏறினோம், எப்படி இறங்கி வந்தோம் என்று நமக்குள்ளேயே ஒரு பயம் தோன்றும். அதுவே பரம்பொருள் சிவபெருமானுடைய துணை ஆகும். தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் மாபெரும் சிறப்பு மிக்கது. கைலாய மலையைப் போலவே சிவபெருமான் பார்வதி தேவியுடன் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் இடம் என்பதனால் இது தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது வெள்ளியங்கிரி மலைக்கோவில். இங்குள்ள 7 மலைகளும் மனித உடலில் உள்ள 7 சக்கரங்களின் மூலாதாரம் முதல் சக்கராரம் வரை குறியீடாக கருதப்படுகின்றன. பக்தர்கள் மலை ஏறுவது சக்கரங்களை கடந்து இறைவனை அடையும் நிலைக்கு ஒப்பிடப்படுகிறது. 7வது மலையின் உச்சியில் குகைக்குள் வெள்ளியங்கிரி ஆண்டவர் 5 தான் தோன்றி சுயம்பு லிங்கங்களாக மக்களுக்கு அருள்பாலிக்கிறார். இங்கிருந்து தான் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அனைவரையும் காத்தருளுகிறார். மலையேற்றத்தின் போது அஞ்சல் பாறை, பிடாரி பாறை, ஆண்டி சுனை போன்ற இயற்கை அதிசயங்களை கடந்து செல்லலாம். இவை எல்லாம் பார்ப்பதற்கு எழில் கொஞ்சம் வண்ணம் இருக்கிறது. உச்சியில் வெள்ளை நிற மணல் பாறையில் சிவபெருமான் விபூதி வடிவமாக போற்றப்படுகிறது. பக்தர்கள் சிவசிவ கோஷத்துடன் விண்ணை பிளக்க பங்குனி மற்றும் சித்திரை மாதங்களில் மட்டுமே, அதாவது மார்ச் முதல் மே வரை அதிக அளவில் இந்த மலை ஏறி வழிபாடு செய்கின்றார்கள். முக்கியமாக பங்குனி மாதம் சித்திரை மாதம் என்றாலேயே வெள்ளியங்கிரிக்கு மக்கள் படையெடுத்து சென்றுகின்றனர். வெள்ளியங்கிரி மலையில் உருவாகும் ஆறுகள் காஞ்சி மகாநதி என அழைக்கப்படுகின்றன. இந்த ஆற்றில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த மலைக்கோவில் இயற்கையாகவும் சிவனை ஒரே இடத்தில் தரிசிக்கக்கூடிய சவாலான ஆன்மீக தன்மை உள்ள ஒரு புனித தன்மை வாய்ந்த கோவிலாக இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக இந்த கோவிலில் எந்த ஒரு வேண்டுதலும் சென்று பரம்பொருள் சிவபெருமானை தரிசித்து வந்துவிட்டால் அனைத்தும் நமக்கு நன்மையாகவே இன்றளவும் நடைபெறுகிறது. வெள்ளியங்கிரி மலை என்றால் சிவபெருமான். இந்த மலை புனித தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் இருந்து வருகிறது. இந்த மலையில் சிவன் வீற்றிருப்பதாக ஐதீகம் உள்ளதால் இதை தென் கைலாயம் என்று பக்தர்கள் அளிக்கிறார்கள். இது மேகங்கள் சூழ வெள்ளி வார்பட்டத்தால் மூடியது போல தோற்றமளிப்பதனால் வெள்ளியங்கிரி என பெயர் பெற்றது. இந்த மலையடிவாரம் பூண்டி என அழைக்கப்படுகிறது. இந்த அடிவார பகுதியில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் உள்ளது. ரத்னகிரி, தட்சிண கைலாயம், பூலோக கைலாயம் என்றெல்லாம் இந்த கோவில் அழைக்கப்படுகிறது. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என 5 பூதங்களுக்கு உரிய திருத்தலங்கள் வெவ்வேறாக உள்ளன. ஆனால் வெள்ளியங்கிரி திருத்தலம் ஒன்று பஞ்சபூத தலமாகவும் பஞ்சமுக கிரிகளை தன்னுள் அடக்கியதாகவும் காட்சியளிப்பது சிறப்பு. இங்கு பெருமான் பஞ்சலிங்கேஸ்வரராகவும் இறைவி மனோன்மணி என்ற பார்வதியாகவும் இங்கு அருள்பாலிக்கிறார்கள். பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இடமாக இந்த மலை கருதப்படுகிறது. பூண்டி அருள்மிகு ஸ்ரீ வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலானது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து மேற்கே சுமார் 36 கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமையப்பெற்றுள்ளது. இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்கள் ஒன்றாகும். இங்கு வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் உள்ளது.
தாயார் மனோன்மணி அம்மன் என்ற திருநாமத்துடன் மக்களுக்கு அருள்பாலிப்பது வியப்பு. இங்கு தியான லிங்கம் உள்ளது. மலையேறி செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவரை வழிபட்டு விட்டு செல்லுகிறார்கள். முக்கியமாக அதோடு 5 விநாயகர்கள் காட்சி தரும் பஞ்சமூத விநாயகர் மண்டபம், பக்தர்கள் தங்கி ஓய்வெடுப்பதற்காக மண்டம் உள்ளிட்டவைகளும் அமைந்திருக்கின்றன. வெள்ளியங்கிரி மலை ஏறும் போது பக்தர்கள் முதலில் இங்கு வந்து வழிபட்ட பிறகே மலையேறி செல்லுகின்றனர். இதற்கு மேல் 3500 அடி உயரம் கொண்ட 7 மலைகள் காணப்படுகின்றன. இதன் 7வது மலையின் உச்சியில் உள்ள குகையில் சுயம்புலிங்கம் ஒன்று உள்ளது. இந்த லிங்கமே மாபெரும் பிரசித்தி பெற்றது. இந்த 7 மலை சுற்றி ஏற செல்வது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இந்த மலையில் வெள்ளை விநாயகர் கோவில், பாம்பாட்டி சுனை, கைத்தட்டி சினை மற்றும் சீதை வடம், அர்ஜுனன் வில், பீமன் களி உருண்டை, ஆண்டி சுனை ஆகிய இடங்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய இடங்களாக இருக்கின்றன. இறைவன் தன்னையும் எழில் மிகுந்து காணப்படும் இந்த இடம் கொங்கு நாட்டின் மேற்கு எல்லையாக விளங்குகிறது. வெள்ளிப்பொறுப்பு, தென்கிழாயம் என பல்வேறு பெயர்கள் வழிபடுகிறது. 6 ஆதாரங்களையும் கடந்து அப்பால் சிவஜோதி நடனத்தை காண்பது போல 6 மலைகளையும் கடந்து முடிவில் 7வது மலையாக வெள்ளியங்கிரி விளங்குகிறது. 1000 அடி உயரமுள்ள இந்த மலையில் உச்சியில் உள்ள குகை சிவபெருமான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் 5 லிங்கங்களாக எழுந்தருளியுள்ளார். இந்த தலத்திற்கு கோடை காலமாகிய தை, மாசி, பங்குனி, சித்திரை, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அதாவது ஆங்கில மாதங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் நாட்டின் பிற மாநிலங்களிலிருந்தும் வந்து கடினமாக முயன்று மலை மீது ஏறி வெள்ளியங்கிரி ஆண்டவரை வழிபாடு செய்கிறார்கள். மலையின் மீது ஏறி வழிபட இயலாதவர்கள் மலையுடைய அடிவாரத்தில் உள்ள வெள்ளியங்கிரி நாதரை தரிசித்து செல்லுகின்றனர். மலையின் அடிவாரத்தில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அருள்மிகு பூண்டி விநாயகர், வெள்ளியங்கிரி ஆண்டவர், மனோன்மணி அம்மன் திருமேனிகளும் எழுந்தருளச் செய்யப்பட்டு பின்னர் கற்கோயிலும் எழுப்பப்பட்டுள்ளது. அதாவது 7வது மலை என்று சொல்லப்படும் இந்த மலையில் மாபெரும் சிறப்பம்சம் இன்றளவும் இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.